ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பெங்களூரு அணி முதல் போட்டியிலேயே தோல்வியை சந்தித்தது. சொந்த மண்ணில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு சென்னை அணி உற்சாகத்தை அளித்துள்ளது. 12வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு தொடங்கியது. டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி சென்னை வீரர்களின் சுழலுக்கு தாக்கு பிடிக்காமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய விராட் கோலி ஹர்பஜன் சிங்கின் சுழலை சமாளிக்க முடியாமல் 6 ரன்னில் வெளியேறினார். அடுத்து வந்த மொயின் அலியை 9 ரன்னிலும் அபாயகரமான டிவிலியர்ஸை 9 ரன்னிலும் ஹர்பஜன் சிங் திருப்பி அனுப்பினார். ஹர்பஜன் சிங்கை தொடர்ந்து இம்ரான் தாகிரும் அசத்தலாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதனால் பெங்களூரு அணி 17.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 70 ரன்களை மட்டுமே எடுத்தது. 71 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான வாட்சனும் அம்பத்தி ராயுடுவும் நிதானமாக விளையாடினர். 10 பந்துகளை சந்தித்த வாட்சன் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். அடுத்து வந்த ரெய்னா 15 ரன்களை எட்டிய போது ஐபிஎல் வரலாற்றில் 5000 ரன்களை எட்டிய முதல் வீரர் எனும் சாதனையை படைத்தார். In IPL cricket for Suresh Raina. 19 ரன்னில் ரெய்னா ஆட்டமிழக்க நிதானமாக விளையாடிய அம்பத்தி ராயுடு 42 பந்துகளில் 28 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். அதைத் தொடர்ந்து வந்த ஜடேஜா கேதர் ஜாதவுடன் ஜோடி சேர்ந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் சென்னை அணி 17.4 ஓவரில் 71 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. Vivo IPL 2019 in the exact fashion that they finished off last season. இந்த போட்டியில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பங்களுக்கு சென்னை அணி சார்பில் 2 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. மேலும் ஐபிஎல் தொடக்க விழாவுக்கான செலவு தொகை 20 கோடியும் இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டது. சென்னை அணியின் விளையாட்டை ரசிகர்களாக கேலரியில் அமர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் பார்த்து ரசித்தார். இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா ஐதராபாத் அணிகளும், இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் மும்பை டெல்லி அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன.